இப்போது நான் ஒரு பிரச்சனைக்குள்ளே மாட்டிகிட்டு இருக்கேன். ஃபினான்ஷியல் இஷ்யூ போயிட்டுருக்கு, இல்லை ஒரு ரிலேஷன்ஷிப் இஷ்யூ போயிட்டுருக்கு, இல்லை நான் வந்து ஹெல்த்தில் நிறைய ப்ராப்ளம் பார்த்துட்ருக்கேன். எப்படியாவது மேனிஃபெஸ்ட் பண்ணி இந்த பிரச்சனைகளுக்குள்ளேருந்து வெளியே வரணும். இந்த ஐடியா நிறைய பேருக்கு இருக்கும். இந்த இன்டென்ஷன் கண்டிப்பாக நம்ம எல்லாருக்குமே தோணியிருக்கும். ரொம்ப பேசிக்காக லா ஆஃப் அட்ராக்ஷனை புரிஞ்சுக்கிறவங்க இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு நடுவில் நம்ம அதை போய் சரி பண்ணுறதுக்கு மேனிஃபெஸ்டேஷன் யூஸ் பண்ணலாம்னு நினைப்பாங்க. பேசிக் ஐடியாவே லா ஆஃப் அட்ராக்ஷன் அப்படின்றது நம்ம ஒரு விஷயத்தை ஈர்க்கறதுக்காக முயற்சி பண்ணுறது, அட்ராக்ட் பண்ணுறது. ஆனால் நமக்கு இருக்கிற பிரச்சனைகள், இல்லை கடன், இல்லை ஏதாவது ஒரு மனக்கவலை அப்படின்றது நம்மக்கிட்டேருந்து விலகி போக வேண்டியது. நம்ம இங்கே என்ன தப்பாக புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, பிரச்சனையை சரி பண்ணிடலாம், நினச்சது ஈர்த்தரலாம், இந்த மாதிரி எல்லாத்துக்கும் லா ஆஃப் அட்ராக்ஷன் அப்படின்றது மேபி மீடியா பார்த்தோ, நிறையா யூடியூபர்ஸ் பேசியோ, இல்லை நீங்கள் ஏதாவது சில புக்ஸில் கூட படிச்சிருக்க வாய்ப்பு இருக்குது. ஹீலிங்க்கும் மேனிஃபெஸ்டேஷனுக்கும் ஒரு சின்ன கேப் இருக்குது. அதாவது நீங்கள் ஒரு பிரச்சனைக்குள்ளே இருக்கீங்க, மேனிஃபெஸ்டேஷன் பண்ணக்கூடாதா அப்படின்னா, மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த பிரச்சனையிலேருந்து ஹீல் ஆகுறீங்க. ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா, நீங்கள் தொடர்ந்து ரிலேஷன்ஷிப்பில் இஷ்யூஸ் பார்த்துட்டே இருக்கீங்க. ஒரு ரிலேஷன்ஷிப் போகுது, 2வது ரிலேஷன்ஷிப் போகுது, நீங்கள் இன்னொரு ரிலேஷன்ஷிப் மேனிஃபெஸ்ட் பண்ண வரீங்க அப்படின்னா, முதல் புரிஞ்சுக்க வேண்டியது, அந்த ரிலேஷன்ஷிப் உங்களுக்கு ப்ராப்ளம் ஆகிறதுக்கு காரணம் நமக்குள்ள ரிலேஷன்ஷிப் பற்றின ஹீல் ஆகாத சில தாட்ஸ் இருக்குன்னு அர்த்தம். ரிலேஷன்ஷிப் பற்றின பயமோ, இல்லை அதை சார்ந்த ஏதாவது பாஸ்ட் பிலீஃப் சிஸ்டமோ நமக்குள்ளே ஸ்டக் ஆகிருக்குன்னு அர்த்தம். அப்போது ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளம் பற்றின உங்களோட தாட்ஸ்லேருந்து ஹீல் ஆகாமல், அதாவது உங்களை சரிப்படுத்திக்காமல் திரும்ப இன்னொரு ரிலேஷன்ஷிப்குள்ளே போகும்போது அதே பேட்டர்ன் தான் வரும். ஸோ இங்கே மேனிஃபெஸ்டேஷன் அப்படின்றது ஈர்க்க பயன்படுது. அப்போ நம்ம பிரச்சனைகளுக்குள்ள இருக்கும்போது நம்ம அதை முதல் ஹீல் பண்ணுறதுக்கு சரியான பயிற்சியில் எடுத்து பயன்படுத்திட்டு அதுக்கப்புறம் தான் மேனிஃபெஸ்டேஷன் போகணும். நான் இன்றைக்கி ரிலேஷன்ஷிப் இஷ்யூ ஃபேஸ் பண்ணிருக்கேன், நான் கிராட்டிடியூட் பண்ணலாமா, நான் இன்றைக்கி ஹெல்த் இஷ்யூ இருக்கேன், நான் ஸ்கிரிப்டிங் பண்ணலாமா, விசுவலைஸ் பண்ணலாமா அப்படின்னா சிம்பிளாக யோசிச்சு பாருங்கள். நீங்கள் ஒரு ட்ரபுள்குள்ளே இருக்கும்போது நீங்கள் எந்த விஷயத்த ரொம்ப தெளிவாக ஒரு ஃப்யூச்சரிஸ்டிக்காக யோசிக்க முடியும்? நம்மளே ஒரு பயத்தில் இருக்கோம், இல்லை நம்மளே ஒரு கைண்ட் ஆஃப் லிமிட்டட் பிலீஃப்ஸ்குள்ளே இருக்கும். அந்த டைமில் நம்ம எமோஷன்ஸ் எல்லாமே லோவாக இருக்கும். அப்போது ஒரு பாசிட்டிவான விஷயத்தை எப்படி மேனிஃபெஸ்ட் பண்ண முடியும்? ஸோ மேனிஃபெஸ்டேஷன்றது நம்ம ஈர்க்க நினைக்கிற ஒரு விஷயம். ஹீலிங் அப்படின்றது நம்மக்கிட்ட சில விஷயங்களை வெளியே அனுப்புறதுக்கான ஒரு வழி. இங்கே நீங்கள் லா ஆஃப் அட்ராக்ஷன் மேனிஃபெஸ்டேஷன் புரிஞ்சு வரீங்க அப்படின்னா இதை பிரச்சனைகளுக்கு நேரடியாக பயன்படுத்த முடியாது. சில மேனிஃபெஸ்டேஷன் ப்ராக்டிசஸ் மூலமாக உங்களை கொஞ்சம் தன்மைப்படுத்திக்கிட்டு, அதாவது கிரவுண்டிங்னு சொல்லுவோம், அது பண்ணிவிட்டு பிரச்சனையை தாண்டி இருக்கிற பெரிய தேவைகளை சிந்திக்கும்போது நீங்கள் இந்த ப்ராப்ளம்லேருந்து ஹீல் ஆகிறதுக்கான சில ப்ராக்டிசஸ், ஃபார் எக்ஸாம்பிள் அஃபர்மேஷன்ஸ், இல்லை வாட்டர் மேனிஃபெஸ்டேஷன், சின்ன சின்ன ப்ராக்டிசஸ் யூஸ் பண்ணி ஹீல் ஆனதுக்கு அப்புறம் தான் நீங்கள் மேனிஃபெஸ்டேஷன் போக முடியும். எப்போவுமே ப்ராப்ளமை சால்வ் பண்ணுறேன்ட்டு வரும்போது மேனிஃபெஸ்டேஷன் நேரடியாக பயன்படுத்தாதீங்க. அப்படி நீங்கள் நேராக பயன்படுத்தும் போது சம்டைம்ஸ் நெகட்டிவ் மேனிஃபெஸ்டேஷன்ஸ் ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா, இப்போ நீங்கள் டெப்ட்டை பற்றி ஏதாவது ஒரு விஷயம் எழுதி நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ண ட்ரை பண்ணும்போது டெக்னிக்கலாக உள்ள டெப்ட்டை பற்றி தான் நிறையா சிந்தனைகள் அனுப்புகிறீங்க. ஸோ அது வந்து நமக்கு வேண்டாம். அதனால் நீங்கள் மேனிஃபெஸ்டேஷன் பயிற்சி போகிறதுக்கு முன்னாடி முதல் ஹீல் பண்ணிக்கோங்க. அங்கேருந்து அதுக்கப்புறம் மேனிஃபெஸ்டேஷன் பயிற்சிகளுக்குள்ளே போங்க. ஸோ ஹீல் ஃபர்ஸ்ட், மேனிஃபெஸ்ட் லேட்டர். நன்றி.